ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் பிரசன்ன வித்னகி டைரக்ஷனில் வந்த பாரடைஸ். இது ஒரு அட்டகாசமான ஹார்ட் ஹிட்டிங் மூவி. இலங்கையே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கல் இருக்கிறப்ப ஒரு கப்பல் மட்டும் டூருக்காக வராங்க. இந்த டூர் வர நிலைமையில் இவங்களுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுது. இந்த சம்பவத்தினால அடுத்தடுத்து வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள் என்ன, இந்த கதைக்குள்ளே ராமாயணோட லிங்க் ஆச்சு. இதெல்லாம் சொல்கிற அட்டகாசமான படம் தான் இந்த பாரடைஸ்ங்கிற மூவி. இந்த வருஷம் வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் மூவியில் இது ஒன்று. படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருப்பாங்க. இது போய் இலங்கையில் என்ன மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்கு, இலங்கையில் இருக்கிற போலீஸ் அங்கே தமிழில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் போகிற போக்கில் அசால்ட்டாக காட்டி போயிருப்பாங்க. இது போக படத்தில் வர ஒவ்வொரு டைலாக் முன்னாடி ஒரு அர்த்தம் தெரியே இருக்கும். சரி, இப்போ வாங்க பாரடைஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 12, 2022 இலங்கையே மொத்தம் பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். இதனால் மக்களுக்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்கள், ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி, கேஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்காம போச்சு. இதனால் மக்கள் அப்போதே பிரசிடண்டாக இருந்த கோவிந்த் ராஜபக்ஷ மேலே கோவத்தில் இருந்தாங்க. அவருக்கு எதாவது நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த நிலைமைக்குள்ள நிறைய டூரிஸ்ட் இலங்கைக்கு வந்தாங்க. இந்த மாதிரி சொல்லி அந்த கதை ஆரம்பிக்குது. பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு கப்பலை அமைப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் கேசவ். இவன் ரைட்டோட பார்த்துருப்பான். இவனுக்கு அமிர்தான ஒரு ஒய்ஃப் இருக்கா. 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி. ஸோ சும்மா ஜாலியாக டூர் போகும்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடி நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சமயத்தில் காசு ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற கண்ட்ரிக்கு போகிறத விட இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க 2 பேரும் அங்கே வந்திருப்பாங்க. பார்த்து உங்களோட டிரைவராக மிஸ்டர் ஆண்டர் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் டூர் ஃபுல்லாக கைட் பண்ணி கூட்டி போவார். இவங்க கூட ஜாலியாக காரில் போகிறப்ப ஒரு அறிவு மாதிரி வரும். 2 பேரும் கீழே கூட்டி போய், சார் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வந்த இடம். இந்த இடத்த ராவணன் இல்லைன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ராவணன் எப்பவுமே இங்கே தான் குளிப்பார். இது பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. இந்த இடத்துல தான் ராவணன் இறந்தா சொல்லுவாங்க. சில பேர் இன்னுமே ராவணன் சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறத நம்பிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் இலங்கை காப்பாற்றுருவார், அவர் மக்களை காப்பாற்றுவார்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம இருக்கிற சிரிப்பாக இருக்கும். என்ன சார், எங்கள் ஊர் ராமாயணப்படி ராமர் வந்து ராவணனை டிஃபீட் பண்ணிட்டாரு, மொத்த இலங்கையுமே காங்கர் பண்ணி சீத்தை காப்பாற்றி கொண்டு போயிட்டாரு, ராவணன் எப்போ இறந்து போயிட்டான்னு சொல்லி சிரிச்சிருப்பானா. இதை பார்த்து இந்த ஆண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கலர் வருது. அட்டன் பண்ணி பேசினா நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்குவிட் கேம் சீரிஸ் இருக்குல்ல, அது இந்தியாவில் இருக்க போகிறோம், அதுக்கான ரைட்டர் நீ தான் சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. ஹே அம்மு, உனக்கு ஒரு குட் நியூஸு, நம்ம நல்லா சம்பாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரி, உங்கள் 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறதா இருக்காங்க. அப்போ நம்ம ஏன் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, எங்க ஒரு வேளை மிஸ்டர் ஆண்டர் சொல்கிற மாதிரி ராவணன் தூக்கத்தில் எழுந்து என்ன ஆகும், என்னை கடத்தி கொண்டு போனால் என்ன பண்ணுவீங்க கேட்குறப்ப, வேற என்ன, எனக்குள்ளே ராவணன் வெளியே வருவான், ராவணன் கூட சண்டை போடான்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க பாட்டு காரட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா போகிற வழி ஃபுல்லாக போராட்டமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மக்கள் பிரசிடண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மிஸ்டர் ஆண்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இலங்கை சேர்ந்தது தானே, அவங்க பாட்டு காரில் போகிறப்ப ஃபுல்லாக அனுமதி வச்சுருவாங்களா. இப்போ டூரிஸ்ட்னு சொல்லி எப்படி அவங்க பாட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. போகிற வழியில் பார்த்தா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கும். அக்கா அக்கா கார் நிப்பாட்டுங்கக்கா, எங்கிட்ட பார்த்தீங்களா கொய்யாலெலாம் இருக்குது, இதை 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் கெஞ்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து லைட்டாக ஹீனி கஷ்டமாக இருக்கும். சரின்னு ஒரு வழியாக இவங்க தங்கண்டி ஹோட்டல் வந்துடுவாங்க. அங்கே பார்த்து ஸ்ரீன்னு ஒருத்தர் இருப்பார். இவரும் தேவையான நல்ல பார்த்துக்க போகிறாரு. உடனே நம்ம வீரன் தாளை பார்த்து, சார் இந்த இடமே பார்க்க காட்டு போயிட்டே இருக்கே, இங்கே ஏதாவது மான் கறி கிடைக்குமான்னு கேட்டால், மான் கறி கிடைக்காது சார், வேணா நம்ம சும்மா காட்டுக்குள்ளே போகலாம், மான் கடிச்சு வேட்டையாடலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. சரி வாங்க வேட்டையாட போவோன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து காரில் காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம இருந்து ஸ்ரீயை பாப்பா, அவன் கையில் பார்த்து கண்ணு இருக்கும். ஹே அந்த கண்ணை என்கிட்ட தெரியா, சும்மா தொட்டு பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அவன் சேர்ந்து கொடுப்பான். நம்ம ஈனுக்கும் தொட்டு பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி இவங்க காட்டுக்குள்ளே போனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி மான் இருக்கும். இதை பார்த்து ஹீரோ கார் வந்துடும். சேர்ந்து ஷூட் பிளான் இருக்கிறப்ப நம்ம ஈன் மட்டும் பார்க்க பாவமாக இருக்கும். ஏங்க அந்த மான் பார்க்கவே பாவமாக இருக்குது, அது இப்போ பார்க்க அழகாக இருக்குது, இது எது கொண்டுக்கிட்டு ப்ளீஸ் இதை விட்டுலாமின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு ஒரு வழி தெரில. சரி ஒய்ஃப் வேணான்னு சொல்லிட்டாலே, நம்ம திரும்ப ஹோட்டலுக்கு போயிருன்னு சொல்லிட்டு எங்கே ஹோட்டல் வந்துடுவாங்க. பொருளாதார நெருக்கடினால அங்கே அடிக்கடி கரணம் கட்டாயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹே நம்ம காரணமாக 5 வருஷம் ஆயிடுச்சு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி, நான் முன்னாடி இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆய நேரத்தில் வெளியே பார்த்து டம்னு சவுண்ட் கேட்கும். பார்த்தா யாரை ஒருத்தர் துப்பாக்கி ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. உடனே ஸ்ரீங்கிற பையனை கூப்பிட்டு கேட்டால், மேடம் யாரும் ஹண்டிங் பண்ணியிருப்பாங்க, அதான் சவுண்டு கேட்டுக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஈனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்களும் இந்த மானை வேட்டையெல்லாம் போனாங்க, பட் பாவம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பட் இன்னொருத்தர் அந்த மானை கொண்டுருப்பாரா, அந்த மான் இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோனோட கைண்டான கேட்டுன்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஒரு பிளாக் பேஜ் வச்சுருக்கா. இவ காலையில் ஒரு மானை பார்த்தால, அந்த மானை பார்த்து ஒரு பிளாக்லாம் போட்டுருப்பா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக ரைட்டிங் வேலை முடிச்சிடுவேன், டெட்லைனுக்குள்ள அனுப்பிடுவேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். சரி நைட்டு படுத்துக்கலாம்னு பார்த்தா வெளியில் பாட்டு பாடுற மாதிரி சவுண்ட் கேட்கும். வேறு யார், அந்த வேலை பார்க்குற பசங்களாக தான் இருக்கும். கண்ணுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க கூட படுத்துங்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆண்டுக்கும் டிரைவர் இருந்தார்ல, அவருக்கும் குவார்ட்டர்ஸ் இருக்கும், அவரும் இங்கே படுத்துங்கிறாரு.
சடனாக நடுராத்திரி யாரும் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். கத்தி காமிச்சு இவங்க வாயை மூடி, ஹே மரியாதை உங்களுக்கு ஒரு பொருளும் கொடுத்துருங்க, நாங்கள் கூட இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க லேப்டாப் ஐஃபோனில் இருக்கும்ல அதை ஆட்டையை போட்டு ஜன்னலை இறுக்கி வச்சு போயிடுவாங்க. இதை பார்த்து அவங்க ரெண்டுத்துக்கு பயமாக இருக்கும். உடனே ஸ்ரீயோட ரூமுக்கு போய் ஸ்ரீ திட்டுங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வெளியவான்னு சொல்கிறப்ப அவனுக்கு என்ன வெளியே வருவான். பட் அதுக்குள்ளே திட்டு பசங்க எங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவன் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே மிஸ்டர் ஆண்ட் அங்கே வருவார். ஆண்ட்ரூ திடீர்னு என்னன்னு தெரில, மூணு திட்டு பசங்க வந்தாங்க, நீங்கள் இங்கே போனீங்க கேட்டால் சார் எனக்கு தனியாக குவார்ட்டர்ஸ் இருக்குது, நான் அங்கே தான் படுத்துக்கிட்டுன்னு சொல்கிறப்ப இப்போ உங்களுக்கு என்ன செய்ய தெரில, ஏன்னா உங்கள் வேலையை லேப்டாப்போட ஃபோன் நம்பி தான் இருக்குது, நம்ம 20 டெட்லைனுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிச்சாருன்னு சொல்லியிருப்பால, இதனால் என்ன செய்ய தெரில, வேறு வழியில் போலீஸ் தான் பார்க்கணும், கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க. பார்த்தா சர்ஜன் பண்டாரன்னு ஒருத்தர் இருப்பார், இவர் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். அவர் ஃபோன் பண்ணி திட்டு போச்சுன்னு சொல்கிறப்ப, யோ இதில் ஒரு பெரிய மேட்ரா, நாளே தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு, இல்லை எங்கே அவங்கள போய் கண்டுபிடிக்கிறதுக்கு, டீசல் வாங்க கூட சுத்தமாக காசு இல்லை, ஃபோனாக இருந்துச்சுன்னா சார் பாதிக்கப்பட்டது ஒரு டூரிஸ்ட்டு, இப்போ நம்ம கண்டுக்க மட்டும் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவருக்கு என்ன செய்ய தெரில. இனி இப்போதைக்கு இளைஞரோட பொருளாதாரமே டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்குது, வேறு வழி இல்லாமல் இவங்க பிடிச்சின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோகே நாங்கள் போகிறப்ப, சரி சார் நேற்று என்ன நடந்துச்சு, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணுறதை படிச்சிங்கன்னு கேட்டால் நம்ம யோசிச்சு பாப்பா, ஆமாம் சார் லைட்டாக காற்று அவங்களுக்காக திறந்து வச்சேன், பட் நைட்டு தூங்குறப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் சொல்கிறப்ப, அப்படியா மேடம், சரி நீ இங்கேருந்து போங்க, ஏன்னா இப்போதைக்கு நாடு தீர்ப்பு செஞ்சுட்ருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் எரித்தியில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொன்னால் நம்ம மாரி சமக்கமாயிரும், சார் என்ன கண்டுக்காமல் இருக்கீங்க, எங்களுக்கு எங்கள் லேப்டாப் ஃபோன்லாம் கண்டிப்பாக தேவை, இன்கேஸ் நீங்கள் மட்டும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா எனக்கு இந்தியன் கௌஷல் தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறதுக்கு என்ன செய்ய தெரில, ஏன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் இலங்கை மேலே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும், அப்புறம் இந்தியாவிலேருந்து யாரும் வர மாட்டாங்க, சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்போயே சில பேர் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டாக அங்கே அந்த இடத்துக்கு போவார். எங்கேன்னு பார்த்தா அந்த மலையக தமிழர் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு தான். அந்த இடத்துக்கு போய் ஒரு 3 பசங்களை கூட்டி வருவார். சார் நல்லா பாருங்கள், இந்த 3 பேரும் கேட்டால் நம்ம எதுவுமே தெரியாது, ஏன்னா நடந்தது இருட்டில் ஃபேஸை ஒழுங்காக பார்க்கல, சரியில்ல சார் இந்த 3 பேரும் ஞாபகம்னு சொல்கிறப்ப உனக்கு இருட்டை கேட்பாங்க. இவர் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் சார் இந்த 3 பேர் தான், எனக்கு நல்லா ஞாபகம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏ கேஸாக என்ன சொல்லிட்டு இருக்க, நேற்று இருட்டில் அவங்க ஃபேஸே தெரியலையே, ஏதாச்சும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறேன்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ்க்கு எதிராக வரணும் வேணும், அந்த 3 பேர் கூப்பிட்டு போய் புலவனம் பண்ணிடுவாங்க. சொல்கிறா திருந பொருள் எங்கே இருக்குது, சொல்ல அடிக்கிறப்ப, சார் எங்களுக்கு என்ன சார் தெரியும், நாங்களாம் அந்த பக்கம் போகவே இல்லை சார், நாங்கள் எடுக்கலன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் கேட்குற மாதிரி தெரில, சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிப்பாரா. இது வெளியேருந்து பார்க்க நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போதாதுன்னு ஒரு இரும்பு ராடாட்டு வருவார், அதையும் போட்டு புலவனம் உழைப்பார். அந்த பசங்க கத்தசன்னு கேட்டு இருக்குமா, இதை பார்த்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா. சடனாக கொஞ்ச நேரத்தில் இவன் கான்ஸ்டபிள் சீக்கிரம் தண்ணி எட்டுவாயா, ஒரு பையன் சீர்சாச்சுன்னு சொல்கிறப்ப அவர் ஓடி போயிட்டு வருவார். பார்த்தா ஒரு பையனுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும், செமையை மூச்சு வாங்கிட்டு இருப்பான். சீக்கிரம் வண்டி எட்டுவாயா, ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கன்னு சொல்கிறப்ப வேகமாக அவங்க வந்து கூட்டி போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. தென் அந்த போலீஸ் அவங்கள பார்த்து, சரி சார் மித்த 2 பசங்க இருக்காங்களே அடிக்கிற அடியில் அவங்களும் ஒன்றுமே எடுத்துக்குவாங்க, நீங்கள் இப்போதைக்கு ரூமுக்கு போங்க, நாளைக்கு வாங்க உங்கள் பொருளாக கண்டிப்பாக இருக்கும், இப்போதைக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து காட்டாங்க கிளம்பி போயிட்டுருப்பான். பட் நம்ம எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும், நம்மளால் தேவையில்லாமல் ஒரு அப்பாவை பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி நீங்கள் கூட காரில் போயிட்டு இருக்கிறப்ப முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி போச்சுல, அதை பார்த்து நிப்பாட்டி இருக்கும். என்ன சார்னு கேட்டால், சார் வண்டியில் டீசல் காலி ஆயிடுச்சு, டீசல் போட்டு கூட்டு போகிற அளவுக்கு காசும் கிடையாது, உங்கள் வண்டியில் இருக்கலாமா, அப்படி போகிறவள ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும்னு சொல்கிறப்ப இவங்களும் கூட்டி போயிட்டுருப்பாங்க. பார்த்தா அந்த பையன் இழுத்து முடிச்சு விட்டுட்டே இருப்பான். அந்த சவுண்டை கேட்குறதுக்கு அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் இருந்தோடனே அந்த பையனாங்க தூக்கிட்டு போயிடுவாங்களா, பட் இவளுக்கு வருத்தமாக இருக்கும். ஏங்க ஒரு விஷயம் இறங்குவாங்களே உள்ளே போய் இந்த பையன் பாட்டுருவான்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லை, வா நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கேட்க மாட்டா, அவள் பாட்டு இறங்கி ஹாஸ்பிட்டல் போயிடுவா. பார்த்தா அங்கே ஒரு அம்மா தேமிச்சு எழுதிட்டு இருப்பாங்க, டே உங்களால என் குழந்தை வந்து போச்சு, நீங்கள் தான் என் குழந்தை கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எழுதிட்டு இருப்பாங்க. அதோட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கே, அங்கே வர மக்களுக்கு ஒழுங்கான மருத்துவம் பார்க்க முடியல, மருத்துவம் பார்க்கறதோட மின்சாரம் ஒன்றும் கிடைக்க முடியுதா, இன்னும் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து இவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். கரெக்டாக அந்த பையன் சேஃபாக இருந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாய். இப்போதைக்கு ஹீரோக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது, சரி சும்மா ஒரு ஃபோன் வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வாங்கிடுவான். தென் அவன் ப்ரொடியூசருக்குலாம் ஃபோன் பண்ணி, சார் நான் இங்கே வந்த இடத்துல எங்கள் பொருட்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, பட் நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ராஜெக்ட் ஈஸியாக முடிச்சிடுவேன், இப்போதைக்கு ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வச்சுருவான். அதுக்கப்புறம் போலீஸ் பார்க்க போவாங்க. அவர் ஹீரோ பார்த்து, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு பையன் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கல, அவன் நானும் தெரிஞ்சு அவனும் ஒத்துக்கிட்டான், நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வாங்க உங்கள் பொருளாக கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் பாட்டு ஜாலியாக இந்தியா போகலான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவங்களும் ஹாப்பியாக இருக்கும். சரியா ஹோட்டல் கொண்டுன்னு சொல்லிட்டு
இவங்க நைட் ஹோட்டலில் போயிட்டு இருப்பாங்களா, பார்த்தா அப்பவும் மக்கள் போராட்டம் போயிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தீப்பாந்தத்தில் முடிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு நைட்டு போய் ஹோட்டலில் படுத்துங்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்டேஷன் போவாங்களா, பார்த்து ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். எல்லாமே தமிழர்கள் தான். எங்கள் ஆட்கள் 3 பேர் பொய்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கான், போலீஸ் அராஜகம்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்களா. பட் நம்ம ஊரில் கண்டுக்குமோ தெரில. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய், சார் என்னாச்சு, என் பொருளாக கண்டுபிடிச்சிங்களே கேட்டால், சார் இதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போயிட்டால, மீதிக்கு 2 பசங்க அவங்க பணம் தப்பு ஊற்றிக்க முடிக்கிறாங்க, பொருள் எங்கேயும் தெரிய முடிக்குது, கொஞ்சம் லேட்டாக சொல்கிறப்ப நம்ம வீடு சமக்கடுப்பாயிரும். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, நாளைக்கு வாங்க உங்கள் பொருள் இருக்குன்னு தான் சொன்னீங்க, நாங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எல்லா திங்ஸும் வாங்கி இந்தியா போகிறதா இருந்தோம், பட் இப்போ கேட்டலன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது, பொருளாக கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் நான் மட்டும் இங்கேருந்து போவேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்கார ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்து போலீஸ் கடுப்பாகும். சார் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, இப்போதைக்கு நாடே தீர்ப்பு செஞ்சுட்ருக்கு, வெளியே இருக்காங்களே அவங்க தமிழ்நாடு சேர்ந்து யூனியன் மக்கள் அரெஸ்ட் பண்ண 3 பேர் ரிலீஸ் பண்ண சொல்லி வெளியே போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க, இங்கே இருக்கு நீங்கள் சேஃப் கிடையாது சார், சொல்கிறது புரிஞ்சுன்னு சொல்கிறப்ப ஆண்ட்ரோ பேசுவார். ஆமாம் சார் இங்கேருந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து, நம்ம பேசாமல் ஹோட்டலில் போடான்னு சொல்கிறப்ப நம்ம உயிருக்கு கோவந்த வரும். சரி சார் ஒரு 2 நாள் டைமு, என் ஃபோன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஷீட்டை ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. சரி நடி படுத்துவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஜன்னலை எட்டி பாப்பா. அன்னைக்கு கூட காட்டுக்குள்ளே போய் ஒரு மானை பார்த்தாங்களே, சேம் அதே மான் இவங்க வீட்டுக்கிட்ட இருக்குமா. இதை பார்த்து நம்ம மீன் ஒரே ஆவியாக போச்சு. ஏன்னா நீங்கள் நைட்டு யாரோ ஒருத்தவங்க வேட்டையார் சவுண்ட் கேட்டிருக்கோம், அப்போ அந்த மான் 200 பேருக்கு நினச்சிருப்பா. பட் இப்போ அந்த மான் வீடு இருக்கிறத பார்த்தோன்னே அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வெளியே போய் இந்த மானை ஃபாலோ பண்ணி அவள் வச்சுட்டு இருப்பா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஆண்ட்ரோ அங்கே வருவார். மிஸ்டர் ஆண்ட்ரோ அந்த மான் இன்னும் உயிரோட தான் இருக்குது, அதை பார்க்க அழகாக இருந்துச்சு, இவ்வளோ அது கூட இருந்துன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியே மேடம், மேடம் நீங்கள் ஒன்று எங்களோட வரீங்களா, பக்கத்தில் செம்மால ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே போவோமான்னு கேட்டால் இவ்வளோ சரி கூட போயிட்டுருக்கா. பார்த்து ஒரு மலைப்பதி கூட்டி போய், பார்த்தீங்களா மேடம் இது எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த இடம் ஒரு வகையில் ராவணனோட கோட்டை, ராவணன் சீதையை கடத்தினதுக்கப்புறம் அவரோட புஷ்ப விமானம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல தர இறங்குவார், இந்த மாதிரி கதைகளாக இருக்குது பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த இடமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல தான் பண்ணிகிட்டு இருப்பா. தன் வீட்டுக்கு வந்து நைட்டு படுத்துங்கதான் இருக்காங்க. பட் நம்ம வீடு தூக்கம் வராது. பார்த்தா அந்த ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்களே அந்த பசங்க சரக்கு அடிச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவன் செம்ம கடுப்பாகி அவங்க சிட்டிலாம் தான் போவான். பட் அங்கே பார்த்தா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்களே, இதை பார்த்து இவளுக்கார் வந்துடும். சாரி சார் நாங்கள் தெரியாமல் பாடு பாட்டோம், மன்னிச்சிருக்கோன்னு சொன்னால் சேச்சே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓ இதான் லோக்கல் சரக்கா எனக்கு ஊற்றுக்குன்னு சொல்லிட்டு தலையை ஊற்றிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஆண்ட்ரோ பார்த்து, ஆண்ட்ரோ நான் வந்தது வேறு விஷயத்துக்கு தான், இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்க கொஞ்சம் நாளாகுன்னு சொல்கிறாங்களே, நம்ம இதுக்கு சும்மா இங்கே இருந்துக்கிட்டு நம்ம திரும்ப ராமாயணத்தை ஆரம்பிப்போமா, ராமாயணத்தில் வந்து ஒவ்வொரு இடமா கூட்டி போங்க எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, தாராளமா சார் நீ போய் படுத்துங்கன்னு சொல்கிறப்ப இவன் சேர்ந்து படுத்துக்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்ரீ ராமராஜன் ஒரு கோயில் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டி போங்க. மேடம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ராவணன் சீதையை கடத்திச்சிருந்தான், இந்த இடத்துல ஒரு ஆறு ஓடுதில்ல, எப்பவுமே சீதை இங்கே தான் இருப்பாங்க, அவங்க கையில் இருக்கிற பூக்கள் எடுத்து இந்த ஆற்றுல போட்டு இருப்பாங்க, இந்த ஆற்றோடைய அந்த பூ ராமர் போய் சேரும், இன்னும் சீத்தை நம்பிட்டு இருந்தாங்க. இது இப்போ வரைக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா இப்போ பூ போட்டுருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பார்த்துட்டுப்பா. தென் ஒரு பாறை கூட்டி போய் ஒரு பெரிய கால் தடத்தை காமிப்பார். பார்த்தீங்களா மேடம் இதான் மங்கி கிங் ஹனுமனோட கால் தடம், அவர் நடத்துக்கு வந்து சீத்தையை பார்த்தாரு. ஃபஸ்ட்டு சீத்தை நடத்துக்கு வந்தப்போ இந்த ஸ்ரீலங்காவே இருட்டாக இருந்துச்சு, அப்போதைக்கு வெளிச்சமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சீத்தை வந்ததுக்கப்புறம் வாட்டி சூரியனை பார்த்தாங்க, அப்போ தான் ராமனை பார்த்து வேண்டாங்க. ராமனோட வேண்டுதல் கேட்டு ஹனுமன் இங்கே வந்துட்டார். இந்த மாதிரிலாம் கதைகள் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம சீக்கிரம் வைப்பா. என்ன சார் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் இருப்பாளா, ஒரு வேளை ஹீரோ வந்து அவளை காப்பாற்றணும் மொழியே, இது நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டால், மேடம் இப்போ வேணால் பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கலாம், மேபி அந்த டைமில் பொண்ணுங்க அழுதுட்டு இருக்கலாம், இதெல்லாம் கதை தானே சும்மா சொன்னேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவள் சிரிச்சுட்டுப்பா. தென் அந்த ஆண்ட்ரோ பார்த்து, ஆண்ட்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வரைக்கும் ராமாயணம் 300 வருஷனில் இருக்குது, மோஸ்ட்லாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது வால்மீகி எழுத ராமாயணம் தான், பட் இதுலேயே ஜெயின் ராமாயணம் ஒன்று இருக்குது, அதில் சீதை தான் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க ராவனுக்கு எதிராக அவங்களும் நேருக்கு நேரம் சண்டை போட்டு ராவணை தோற்கடிச்சாங்க. இந்த மாதிரிலாம் கதைகள் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு எச்சரிமா இருக்குது. நீங்கள் நாங்கள் இங்கே வந்தப்போ ஒரு இடத்த கூட்டி போனீங்க, இன்னும் ராவணன் சாகவே இல்லை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இது வால்மீகி எழுத ராமாயணத்தில் இருக்கவே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அர்த்தம். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெர்ஷன் இருக்குது. இது வரைக்கும் ராமாயணத்தில் மட்டும் 300 வெர்ஷன் இருக்குது. அவன் தேவைக்காக மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு கதை தான் சொல்கிறப்ப இதை கேட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே கட் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிப்பாங்க. பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போய் அடி வாங்கியிருந்தால அவன் தான் அங்கே இருப்பான். சமயம் மூச்சு வாங்கி ஆள் சீரியஸ் ஆகிட்டு இருப்பான். இதை பார்த்து டாக்டரில் பயமாக இருக்கும். உடனே ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அந்த பையனை காப்பாற்ற இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிரும். ஓ ஷீட் சீக்கிரம் ஜென்ரேட்டர் போடுங்க, அப்படின்னா அந்த பையனை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப, பட் எங்கே டீசல் இருக்குது, ஜென்ரேட்டர் இல்லாமல் கரண்ட் இருக்காது. அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுவான். கட் பண்ணால் எங்கே நம்ம ஈன வைப்பாங்க. அவள் பார்த்து இன்னும் அந்த கோயிலில் தான் இருப்பாள்.
ஒரு ஆள் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு சில ஓவியங்களை வைப்பார். பார்த்தா நம்ம சீதைக்கு வந்து அக்னி பரிசு நடத்தாங்களே அந்த ஓவியங்கள் அங்கே இருக்கும். ராமன் ராவணனை கொலை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சீதை ராமனோட சேரா இருப்பாங்க. பட் ராமனுக்கு சீதை மேலே சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க இத்தனை நாள் இன்னொரு ராவணன் ஒன்றா இருந்திருக்காங்க. இந்நேரம் அவங்க கருப்பு பறிப்பு இருக்குமா, இந்த ஒரு சந்தேகம் ராமருக்கு இருந்துச்சு. இதனால் சீதையை வச்சு அக்னி பரிசு நடத்தினார். இன்கேஸ் சீதையோட கருப்பு பறி போகலன்னா அவங்க நெருப்புல உயிரோடு வருவாங்க. இதான் அந்த அக்னி பரிச்சை. இதை பார்த்து சீதை ரொம்ப மனசு வச்சு போயிருப்பாங்க. அவங்களோட நெருப்புக்குள்ள குச்சப்ப நெருப்புக்குள்ளேருந்து நெருப்பு கடலே வந்தார். அவர் சீதையை காப்பாற்றி ராமன் கையில் கொடுத்தாரு. அப்படின்னா பார்த்துக்கோங்க சீதை எவ்வளோ பிறவானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருப்பு காசின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் சிரிப்பு தான் வந்துட்டுருக்கோம். அவள் பாட்டு அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருப்பா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு போலீஸ்லேருந்து ஃபோன் வரும். சார் உங்களோட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும், நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு சொல்கிறப்ப இவன் சார்னு போயிட்டுருப்பான். நேரத்தில் இந்த பக்கம் இறந்து கூட பயணம் வைப்பாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நான் போய் செய்யா தப்பு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பார்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப கோவமாயிரும். இதுக்கடுத்து புளிசு மூடக்கூடாது வாங்கடான்னு சொல்லிட்டு மொத்த ஊருமே அங்கே போயிடும். ஸ்டேஷன் மேலே கல்லை விட்டு எறிஞ்சு ஜன்னல் கல்லை உடச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து போலீஸுக்கு பயமாயிரும். நெருப்பு பணத்தில் விட்டுறப்ப மீதி 2 பசங்க இருப்பாங்களே அவங்க செல்லே தான் இருப்பாங்க. வெளியே நாங்கள் ஆட்களை பார்த்து ப்ளீஸ் எங்களை எப்படியா காப்பாற்றுங்க, நான் இங்கே மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப போராட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்த்து போலீஸுக்கு பயமாயிரும். சீக்கிரம் இங்கேருந்து போங்கயா, நம்ம எங்கேயும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பின்வாசலில் ஓடி போயிடுவாங்க. கரெக்டாக மெயின் ரோட்டுக்கு வரப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்திருப்பான். சார் நீங்கள் தப்பிச்சாலும் இந்த பக்கம் போயிடாதீங்க, போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து எங்கள் உயிருக்கு ஆபத்து, நம்ம பேசாமல் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு ஒன்றும் புரியல. அதுவா சார், விசாரணைக்காக நம்ம ஒரு பையனை கூப்பிட்டு வந்தோம்ல அந்த பையன் இறந்து போயிட்டான், இல்லை ஊருக்கு கோவமாயிருச்சு, மொத்த ஸ்டேஷன் அடிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு பயமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நம்ம டவுனுக்கு போகலாம், டிஜிபியை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகணும்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சேர்ந்து காரில் போய்ட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த பையன் இருந்ததுக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த போலீஸை பார்த்து ஆமாம் அந்த பையன் இப்படி இறந்து போயிட்டான், அவன் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு கேட்டால் மேடம் அவன் சாவுக்கு நம்மளாம் காரணம் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் கரண்ட் கட் ஆயிடுச்சு அதனால தான் இறந்தான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவன் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு கேட்டால் நம்ம எப்படி மேலே காரணமாக இருக்க முடியும், அவன் தான் திருநதுக்கு அனுபவிச்சான், இல்லை தேவையில்லாமல் பாருங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அவெல்லாம் போட்டுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இல்லை சார் என்ன இருந்தாலும் அது உயிராச்சு, அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப ஆமாம் மேடம் எல்லா உயிருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, என்ன எலெக்ஷன் டைம் வந்தால் ஒரு ஓட்டு போடுவோம், அதுதான் ஒரு உயிருக்கு இருக்கிற மதிப்புன்னு சொல்லி அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஒரு வேளை டிஜிபி ஆஃபீஸ் போயிடுவாங்க. டிஜிபி கிட்ட சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் சார் நீங்கள் பயப்பட தேவையில்ல, சார்ஜன் பண்டாரா இருக்கார்ல அவர் எப்பயும் கூட ப்ரொடக்ஷன் இருப்பார், இன்னும் அந்த பொருளுக்காக நீங்கள் இருக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம் தான், நீங்கள் இதுக்கிட்ட நீங்கள் இருக்காதீங்க, நாளைக்கு இங்கேருந்து ஊருக்கு போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு என்ன சொன்னே தெரில. சரினா அந்த போலீஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து போகிறா இருக்காங்களா, போகிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாட்டில் வருவாங்களே அந்த பகுதிக்கு போங்க, போலீஸ் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் மரியாதை அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துருங்க, இல்லைனா பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறப்ப அவங்க யாரும் கண்டுக்காம தெரில உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து போலீஸுக்கு என்ன தெரில. சரின்னு நம்ம ஹீரோ தங்கியிருக்க அந்த ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. நைட்டில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போலீஸ் அங்கேயே உட்காந்துருப்பாரா. அப்போ தான் அங்கே வேலை பார்க்குற ஸ்ரீங்கிற பையனை வைப்பார். அந்த பையனை கூப்பிட்டு தம்பி நீ தமிழ்நாடு கேட்டால் அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லுவான். அப்போ நீ ரொம்ப நாள் இங்கே வேலை பார்த்துட்ருக்க, அன்றைக்கி அந்த திருட்டு நடந்துச்சுல அப்போ நீ எங்கே இருந்த எங்கே தூங்கிட்டு இருந்தேன் கேட்டால் கிச்சன் இருக்குல்ல சார் அது பக்கத்தில் ரூம் இருக்குது அங்கே தான் தூங்கணும்னு சொல்கிறப்ப அப்படியா சரி வா அந்த காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சந்தேகப்பட்டுருப்பாரு. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் ஆமாம் சார் எனக்கு என்னமோ இந்த பசங்க தான் உங்கள் பொருள் ஆர்டர் போட்டுப்பான்னு தோணுது, நம்ம ஊருக்குள்ளே தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே இந்த பொருள் கிடைக்கவே இல்லை, கண்டிப்பாக இவங்க தேடிருப்பாங்க, நீங்கள் பாருங்களேன் நீங்கள் என்ன சொன்னீங்க போகிறப்ப டோர் லாக் பண்ணி படுத்துங்கன்னு சொன்னீங்க, கதவை இது உடச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் ஜன்னல் திறந்து விட்ருக்காரு, மேபி அங்கே 2 பேர் இருந்தாங்களே அவர் இவர் கூட்டாளி போல், இவரை திறந்து விட்ருப்பாருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீனு பயமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பையன் சந்தேகப்பட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான், இப்போ தேவையில்லாம இந்த பையன் சந்தேகப்பட்டு இவனு கொண்டுருவாங்களே இது பார்த்து பயமாக இருக்கும். உடனே இந்த போலீஸை பார்த்து சார் தப்பெல்லாம் ஏன் மேலே தான், ஆனால் நைட்டு தூங்குறப்ப ஜன்னலாம் க்ளோஸ் பண்ணவே இல்லை திறந்து வச்சு தான் தூங்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோ கடுப்பாகும். ஏண்டி இது அன்றைக்கி சொல்ல மாட்டியா ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டால் அந்த போலீஸ் எல்லாம் கேட்குற மாதிரி தெரில. சார் நீங்கள் விடுங்க அந்த பையனை தட்டில் அவனும் எடுத்துக்குவான், எப்பவுமே ஒரு நாய் அவன் மாஸ்டருக்கு அடிமையாக இருக்கும், இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் என் மாஸ்டர் நான் உங்கள் நாய் உங்களுக்கான எவ்வளோ விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் அந்த போலீஸ் அந்த பையனை பார்த்து டேய் உண்மை சொல்கிறா நீ தானே அந்த பொருளை ஆட்டை போட்டது சொல்கிறேன் கேட்குறப்ப அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேடம் உங்களுக்கு என்ன பற்றி தெரியுமே அன்றைக்கி திருட வந்தப்போ முதல்ல நீங்கள் என்ன தான் பார்க்க வந்தீங்க, நான் ரூமில் தானே இருந்தேன், சார்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் இந்த கேஸை விட்டுங்க சார் அந்த பசங்க பாவம் ப்ளீஸ் கேட்குறப்ப அந்த போலீஸ் விடவே மாட்டார். இது போக கூட வர இக்பால் ஒரு பையன் இருப்பான் அவர் முஸ்லீம் ஆச்சா சார் கண்டிப்பாக இவங்க திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாரா. இதை பார்த்து அந்த பையன் பயமாயிரும். உடனே மான்மேட்டார கண் எடுத்து அந்த போலீஸ் மேலே வைப்பான். சார்
நீங்கள் என்ன ஏமாலே பள்ளிக்கூட பார்க்குறீங்களா? இப்படி தான் 3 அப்பாவி பசங்க தூக்கிட்டு போனீங்க. அதில் ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் வச்சு இறந்து போயிட்டான். இப்போ எங்களுக்கு சாவடிக்க பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு இருப்பானா? இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்ரீ அந்த கண்ணை கீழே போட்டுரு, போலீஸ் எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் பயமாக இருக்குமா? சடனாக பார்த்து அந்த கண்ணை பிடிங்கிடுவாங்க. இதை பார்த்து போலீஸ் செம்ம கடுப்பாயிரும். ஏன்டா ஏமாலே கண்ணை கட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடி நடிப்பார். தென் வெளியே போய் அவருக்கும் எடுக்கலாம் பார்ப்பாரா? சடனாக அவர் மேலே யாரும் கல்லூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து அந்த ஊர் மக்கள் மொத்தம் இங்கே வந்துட்டாங்க. டே எல்லாத்துக்கும் இவங்கள்ட்ட காரணம் அந்த பையனை கொண்டு இவங்கன்னு சொல்லிட்டு கல்லூட்டி செஞ்சுட்டு இருப்பாங்களா? இதை பார்த்து அந்த போலீஸ் கடுப்பாயிரும். கண் எடுத்து பட்டு ஷூட் பண்ணிட்டே இருப்பார். இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க கோமாயி குவாட்டரை விட்டுருவாங்க. அது கரெக்டாக அந்த போலீஸ் நெஞ்சிலே பட்டு அவருடைய கீழே படுத்துருவார். இதை பார்த்து ஹீரோக்கு பயமாயிரும். உடனே இவன் அந்த கண் எடுத்து அங்கே காக்க சுட ஆரம்பிப்பானா? பார்த்தா எல்லாரும் கையிலும் புல்லட்லாம் பட்டு அவங்கள்கிட்ட சாகரம்னு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேசவ் என்ன பண்ணுறீங்க? அவங்கள பாவம் ப்ளீஸ் விடுங்கன்னு சொன்னால் இவாள கேட்குற மாதிரி தெரில. அவங்கள பாட்டு ஷூட் பண்ணிட்டே இருப்பான். அந்த துப்பாக்கிலேருந்து வர அந்த சவுண்டும் அங்கே மக்கள்லாம் கற்றுவாங்களே அந்த சவுண்டெல்லாம் சேர்த்து அவர் ரொம்ப ட்ராமா பண்ணிடும். உடனே அந்த வேட்டையார கண் எடுத்து அவன் புதுசு ஷூட் பண்ணிடுவா. பார்த்து நம்ம ஹீரோ அங்கேயே மறுக்க சாலா. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு நம்ம என்ன பண்ணே தெரில. அந்த ஹோட்டலில் உட்காந்து தேம்பி மேலே ஆரம்பிப்பா. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்டேஷன்லேருந்து பெரிய அதிகாரியில் இருக்காங்களே அவங்க கூட சேர்த்துட்டு இருப்பாங்க. அந்த வேலை பார்த்த பசங்களை கூப்பிட்டு சொல்லுப்பா நேற்று என்னாச்சுன்னு கேட்டால், சார் இந்த மாதிரி அந்த போலீஸ் இருந்தார்ல அவர் எங்கள் மேலே பழிப்பட பார்த்தாரு. நாங்கள் ரூம்குள்ளே தான் இருந்தோம், மற்றவங்களும் வெளியே போனாங்க. சடனாக சவுண்ட் கிடச்சி வந்து பார்த்தா கேச சார் இருந்து போயிருந்தார். நான் அங்கே எதுவும் பார்க்கலான்னு சொல்கிறப்ப அடுத்து இந்த போலீஸை விடுவாங்க. அவர்கிட்ட கேட்டால், சார் நான் அந்த கண் எடுத்து அங்கே வந்து ஆட்களை சொல்லலாம்னு பார்த்தேன். சடனாக இங்கே குவார்டர் எடுத்து நெஞ்சில் போட்டாங்க. நானும் மாய்க்க மாட்டேன் அங்கேயே கீழே விழுந்துட்டேன் சார். எதுவுமே பார்க்கலன்னு சொல்கிறப்ப அடுத்து ஹீரோனை விடுவாங்க. ஹீரோன் அழுதுட்டு எனக்கு என்ன நினச்சி எனக்கே தெரில, நான் பாட்டு கண் எடுத்து என் ஹஸ்பண்டை கொண்டுட்டேன், எனக்கே அது ஞாபகம்னு சொல்லிட்டு அவளை அழுதுட்டு இருப்பாளா? அடுத்து பார்த்து அந்த ஆண்டர் இருக்கார்ல அவரை கூடுவாங்க. அவரும் அந்த அதிகாரியில் பார்த்து, சார் இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சுவலாக மேடம் அங்கே வந்தாங்களே அவங்களும் ஷூட் பண்ண பார்த்தாங்க. பட் சடனாக அதுக்குள்ளே கேஸ் உள்ள வந்துட்டாரா? தெரியாமல் ஒரு முதுகில் பட்டுருச்சு. மற்றபடி மேடம்லாம் தப்பே கிடையாது. இது எதிர்பாராமல் நடந்த விபத்துன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற போலீஸ்க்கு என்ன தெரில. சரி இவங்க டூரிஸ்ட்டை போயிட்டாங்க, இவங்க புதுசாக இறந்து போயிட்டான், இவங்களோட ஸ்டேஷனை என்ன பண்ணுறது, பேசாமல் ஊருக்கு போட்டுன்னு சொல்லிட்டு நாக்கை கழிச்சு நம்ம ஏன் நான் பொட்டு பொடிக்கலாம் எடுத்து அங்கேருந்து போகிறா இருக்கல. அப்போ ஆண்ட்ரோவை பார்த்து, ஆண்ட்ரோ நீங்கள் எனக்காக ஸ்டேஷனில் பேசுனீங்களே அது உங்கள் மனசாச்சு சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாக சொன்னீங்களான்னு கேட்டால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பார். நான் மீன் அழுதுட்டு அந்த காலை வந்துருப்பா. அந்த காரும் கடைசியாக அந்த ராமநாத டெம்பிள் இருக்குல்ல அதை கிராஸ் பண்ணி போகும். இதோட பேரடைஸுங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் வேணும்னு ஹஸ்பண்டை ஷூட் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் அந்த ஆண்ட்ருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் ஹீரோனை காப்பாற்றுங்கிறதுக்காக அது ஒரு ஆக்சிடென்ட்டாக மாற்றிட்டாரு. இதுதான் இந்த படத்தோட எண்டிங். அண்ட் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இந்த படத்தில் தேவையான ராமாயணத்தை கொண்டு வந்தாங்க, இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவான கேசவ், இவரை நீங்கள் ராமராவும் எடுத்துக்கலாம் இல்லை ராவணாவும் எடுத்துக்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். மற்றவனுக்கு என்னாலும் சரி அவன் செத்தாலும் சரி எனக்கே என் காரியம் ஆகணும் இந்த நினைக்கிற கேரக்டர். அதனால தான் ஸ்டேஷனில் வச்சு அந்த 3 பேரை மாட்டி விட்டுருப்பாரு. அவங்க தான் திருநாயனை சொல்லிட்டு தெரியவே தெரியாது. பட் இன்கேஸ் இவங்க மாட்டி விட்டா காணா போன பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே அந்த 3 பேர் காட்டி கொடுத்துருப்பாரு. பட் அந்த 3 பேரில் ஒருத்தன் சாதாரணமாக இப்போ இருப்பான். பட் அப்போ கூட அவருக்கு எந்த ஒரு குற்றணுச்சும் இல்லாமல் என் பொருளை என் பொருளை கொடுங்க நான் பாட்டு இங்கேருந்து புரிஞ்சுடுவார். இதுதான் இந்த கேஸோட கேரக்டர். இவருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் அவர் ஒய்ஃபான அமிர்தா. அவங்க பார்த்து ரொம்ப கைண்டானவங்க. ஒரு மான் சாகர் கூட அவங்களால பார்க்க முடியாது. அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் அடிபட்டப்ப அவங்க இறங்கி போய் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கைண்டானவங்க தான் நம்ம ஹீரோயினும் நம்ம சீசன் வச்சுக்கலாம். படத்தோட நடுவில் அவங்க டைலாக் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெயின் வர்ஷனில் ஒரு ராமன் இருக்குது. அந்த ராமாயணத்தில் சீதை தான் முக்கியமான கேரக்டர். ராவணனுக்கு எதிராக அவங்களும் நேருக்கு போராடி ராவணை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின். கிளைமேக்ஸ் அவங்களுக்கு என்னதுனே தெரில. ஏன்னா அவங்க புருஷனால் நிறைய மக்கள் சாராங்க. ஆல்ரெடி ஒரு பையன் இறந்துட்டாங்க கில்ட் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சும்மா விட்டா நம்மளால் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த ஒரு கூட்டம் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. இதனால தான் கடைசியில் அவங்களும் ஹஸ்பண்டை போட்டிருக்காங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ராவணா இருக்கலாம். பட் கிளைமேக்ஸில் அவள் கண்ணுக்கு அது ராவணனை தெரிஞ்சிருக்கா. அதனால் அந்த ராவணனை சீதையாகி நம்ம மீன் கொண்டிருக்கா. இதுதான் இந்த படத்தில் காட்டிக்கிற விஷயம். அண்ட் அதுப்போ அந்த ஊரில் இருக்கிற மலையக தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்க, எந்த ஒரு கிரைம் பண்ணாலும் சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ பண்ணியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொருள் கிடைக்கவே இல்லை. எவமால பழைய போலான்னு பார்க்குறப்ப அந்த ஸ்ரீங்கிற பையன் இருப்பான். அந்த பையன் தமிழ்காரன் தெரிஞ்சவொடனே அவங்களும் வெளியே போட்டிருப்பாரு. இந்த மாதிரி அங்கே நடக்க நிறைய விஷயங்களை அப்படியே அப்படமாக வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த பேரடைஸுங்கிற படத்தில் கதை. இன்னொரு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.